வெல்கம் டு பேசிக் இன்ஜினியரிங் ஆன்லைன் கிளாஸ். நம்மளோட பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் இது வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி படிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி படிக்க போகிறோம். அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஆட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆட்டம் அப்படின்னா என்ன? அணு அப்படின்னு சொல்லுவோமா? அந்த அணுவானது எதனால் ஆனது? ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்ன படிச்சிருப்போம்? இந்த ஆட்டத்தில் இருக்க நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரானோட ஃப்ளோவை மட்டும் பற்றி படிச்சிருப்போம். ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ, அந்த எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டிஸ், அது எந்தெந்த பாதையில் சுற்றுது அப்படிங்கிற எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி டீப்பாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி ஃபுல்லாக ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியும் படிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜான புரோட்டான் அண்ட் நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான் ரெண்டோட ஃப்ளோ, எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் எந்தெந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பண்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஸோ ரெண்டு சார்ஜையும் சேர்த்து நம்ம படிக்காதான் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு நம்ம பேஸ் ஆனது என்னது? ஆட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் என்னெல்லாம் சொல்லிட்டோம்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது, ஒரு நடுநிலையான சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணுவில் மையப்பகுதியில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் என்ன இருக்கும்? புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். எலக்ட்ரானானது அதை சுற்றி வரும். இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வருது இல்லையா, அதில் வட்டப்பாதையை பொறுத்து எத்தனை ஆர்பிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த எத்தனை ஆர்பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 2n² அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஆட்டம் அப்படின்னு என்ன தெரியுதா? ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ங்கிறது நடுநிலையான சார்ஜ். அந்த ஆட்டமோட சென்டரில் நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அதை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா இந்த ஆட்டத்தோட லாஸ்ட் ஆர்பிட்டில், கடைசி வட்டப்பாதையில் என்னென்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து கடைசி வட்டப்பாதையில் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்? சென்டரில் இருக்க அந்த நியூக்ளியஸோட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும், கடைசி வட்டப்பாதை. ஸோ இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த கடைசியில் இருக்க எலக்ட்ரான்ஸுக்கும் இடையில இருக்க இந்த ஈர்ப்பு விசையானது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்து நம்ம தேவை தக்கன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேவை தக்கன இந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே கேன் மூவ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அதர் ஆட்டம். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஆனது ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். எதனால்? ஏன்னா இது மையப்பகுதியிலேருந்து அதிக தொலைவில் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்தாலே இந்த எலக்ட்ரான் ஆனது வெளில வந்துடும். இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான் என்னன்னு புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பவுண்டட் எலக்ட்ரான்ஸ். அது என்ன பவுண்டட் எலக்ட்ரான்ஸ்? ஸோ வெளியில் இருக்கிறத நம்ம பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த அவுட்டர் ஆர்பிட்டை தவிர உள்ள நிறைய ஆர்பிட் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட்னா. ஸோ இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பவுண்டட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். இந்த பவுண்டட் எலக்ட்ரான்ஸ் ஆனது நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறதுனால அந்த நியூக்ளியஸுக்கும் இந்த பவுண்டட் எலக்ட்ரான்ஸுக்கும் ஈர்ப்பு விஷயம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து எடுத்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? பவுண்டட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் பவுண்டட் எலக்ட்ரான்ஸ், அந்த நியூக்ளியஸோட லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். அதை நம்ம எடுத்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறதுனால அதை நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆட்டமை பற்றி ஒரு ஐடியா கிடைக்குதா? ஆட்டமில் என்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். ஸோ அணுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அணுவோட மையப்பகுதியில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது? புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. அதை சுற்றி என்ன வந்துட்டு இருக்குது? எலக்ட்ரான்ஸ் ஆனது இந்த நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டு இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆட்டமை எடுத்தாலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான பார்ட்டிக்கிள். ஆட்டம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் ஆட்டத்தில் எப்போதுமே ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டம்னா என்னது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதோட மையப்பகுதியில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் வந்து எதனால் ஆனது? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்துருக்கு. எலக்ட்ரான் அதை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் இந்த சுற்றி வர பாதையை வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். கே பேண்ட், எல் பேண்ட், எம் பேண்ட், என் பேண்ட்.
சென்டரில் இருக்குது நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸுக்கு அடுத்து இருக்க முதல் வட்டப்பாதையை நம்ம கே பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து இந்த நியூக்ளியஸ்லேருந்து அடுத்தது இருக்கிறத எல் எனர்ஜி பேண்டுன்னு சொல்லுவோம், இல்லை செகண்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் ஆர்பிட். நெக்ஸ்ட்டு எம்என் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம், 2n² அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்னா எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 2n², n பதிலாக 1 கொடுத்தா 1² 1 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். செகண்ட் ஆர்பிட்னா n = 2 நமக்கு ஃபார்முலா என்னது 2n². எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2² 4, 4 × 8. ஸோ அப்போ செகண்ட் எனர்ஜி லெவலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் எனர்ஜி லெவலில் நம்பர் ஆஃப் ஆர்பிட் எத்தனை, இது 3ஆவது. அப்போ எண்ணுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2n² ஃபார்முலா எண்ணுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3² கிடைக்கும். 3² 9 × 2 18. ஸோ 3ஆவது எனர்ஜி லெவலில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி n = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4th எனர்ஜி லெவலில் 32 எலக்ட்ரான்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆட்டத்தில் லாஸ்ட் எந்த எனர்ஜி பேண்ட் இருக்கோ அந்த எனர்ஜி பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எனர்ஜி பேண்டை வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு அணுவோட கடைசி வட்டப்பாதை தான் நம்ம வேலன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். அந்த கடைசி வட்டப்பாதையில் இருக்க எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி என்னதுன்னு புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லாஸ்ட் வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை பொறுத்து நம்ம வந்து மெட்டீரியலை கிளாஸிஃபை பண்ணுறோம், என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த கடைசி வட்டப்பாதையில் இருக்க எலக்ட்ரான்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாக அனைத்து பொருட்களையும் 3 வகையாக பிரிக்கிறோம். கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர் அப்படின்னு. கண்டக்டர்னால் என்னென்னா, கடைசி ஒரு பேண்ட் சொன்னோம் இல்லையா, வேலன்ஸ் பேண்டு, வேலன்ஸ் எலக்ட்ரான்னு. ஸோ நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அந்த லாஸ்ட் வட்டப்பாதையில் 1 2 3 இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கடைசி பேண்டில் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கண்டக்டர்னு எக்ஸாம்பிள் பார்த்தா காப்பர், சில்வர், அலுமினியம் இதெல்லாம் வந்து கண்டக்டர் மெட்டீரியலுக்கான எக்ஸாம்பிள். ஸோ எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, கடைசி வட்டப்பாதையில் இருக்க எலக்ட்ரான்ஸ். அதில் 1லேருந்து 3 எலக்ட்ரான்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்குன்னா அதை நம்ம கண்டக்டர்னு சொல்லலாம். எதனால் அதை கண்டக்டர் கிளாஸிஃபை பண்ணுறோம், ஸோ வேலன்ஸ் பேண்டில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எனர்ஜி கொடுத்தா என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது வெளியில் வரதான் பார்க்கும். வெளியே வந்து என்ன போகும், இப்போ எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல வெளியில் வந்துருச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ நடக்க ஆரம்பிச்சிருமா. ஏன்னா கரண்ட்னா என்ன நடத்தி படிச்சிருக்கீங்க இல்லையா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இது கொடுத்தாலும் இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் ஆனது வெளியில் வந்துடும். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலே கரண்ட் கேரிங் கண்டக்டராக மாறிடுது. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டு இருக்கோம், லாஸ்ட் ஆர்பிட்டில் 1லேருந்து ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்சுலேட்டர் மெட்டீரியல். இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலேட்டர்னா என்னென்னா, அந்த லாஸ்ட் வேலன்ஸ் பேண்டில் எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆகிருக்கும், எந்த விதமான கேப்பும் இருக்காது. அதாவது 4 விட அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டக்டர்னா 1 2 3 வரைக்கும் இருக்கும். இன்சுலேட்டர்னா 4க்கு அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா 4 விட அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான் நம்ம மூவ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் இந்த எலக்ட்ரான் ஆனது மூவ் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே நமக்கு பவுண்டட் எலக்ட்ரான்ஸாக இருக்கும், நம்ம நியூக்ளியஸோட நல்ல பிணைஞ்சு இருக்கும். ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்தாலும் இது பிரிஞ்சு வர்றது கஷ்டம். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இன்சுலேட்டர் மெட்டீரியல். எதனால் இன்சுலேட்டர் மெட்டீரியல், இந்த எலக்ட்ரான் வெளியில் வர்றது இல்லை, எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். எலக்ட்ரான்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா வெளியில் மூவ் ஆக போகிறதே இல்லை. ஸோ கரண்ட் ஃப்ளோ நடக்காது. மின் கடத்தா பொருள் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது. கண்டக்டர்னா மின் கடத்திகள்னு படிச்சிருப்பேன் இல்லையா, இன்சுலேட்டருங்கிறது மின் கடத்தா பொருள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமி கண்டக்டர், குறை கடத்திகள் படிச்சிருப்பேன். குறை கடத்திகள்லாம் என்னென்னா, லாஸ்ட்டு வேலன்ஸ் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த வேலன்ஸ் பேண்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டாக 4 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலோட வேலன்ஸ் பேண்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தா சிலிக்கன் அண்ட் ஜெர்மனியம். இந்த ரெண்டுலையுமே கடைசி பேண்டில் 4 எலக்ட்ரான்ஸாக இருக்கும், குறை கடத்திகள். அப்போ இந்த குறை கடத்திகளுக்கும் கண்டக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த கண்டக்டர் மெட்டீரியலில் கரண்ட் ஃப்ளோ ஆனது 2 டைரக்ஷன்லேயும் இருக்கும்.
அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கும் சென்டிங் எண்ட்லேருந்து ரிசீவிங் எண்டுக்கு போகும் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரிசீவிங் எண்ட்லேருந்து சென்டிங் எண்டுக்கும் வரும். இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆனது போத் தி டைரக்ஷனில் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டக்டர்னு சொல்லுவோம். செமி கண்டக்டர் பேர்லேயே செமி கண்டக்டர் சொல்லுவோமா. ஸோ பாதி என்ன ஆகுது, இதை கரண்ட் டைரக்ஷன் ஆகுது ஏதாவது ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும். எய்தர் சென்டிங் எண்ட் டு ரிசீவிங் எண்ட் ஆர் ரிசீவிங் எண்ட் டு சென்டிங் எண்ட். ஒரே மெட்டீரியலில் நம்ம கரண்ட் ஃப்ளோவை ரெண்டு டைரக்ஷன்லையும் சென்ட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியுதா? கண்டக்டர்னா மின் கடத்திகள், கரண்ட் ஃப்ளோவானது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் சேம் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? வேலன்ஸ் பேண்டில் 4 விட குறைவான எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதை நம்ம கண்டக்டர் மெட்டீரியல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்சுலேட்டர், மின் கடத்தா பொருள். பேப்பர், மைக்கா, ரப்பர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இதெல்லாம் மின் கடத்தா பொருள். இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா கடைசி வேலன்ஸ் பேண்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆனது நல்ல ஃபில் ஆகிருக்கும், 4 விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செமி கண்டக்டர். செமி கண்டக்டர்னா 4 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த 4 எலக்ட்ரான்ஸால் இது என்னது செமி கண்டக்டர் ஆகுது. கரண்ட் ஆனது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம படிக்க போகிறது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டோம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னாலே ஃபுல் மெயின் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இந்த செமி கண்டக்டர் மெட்டீரியலில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த செமி கண்டக்டர் மெட்டீரியலை வச்சு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கண்டக்டர் மெட்டீரியலையும் இன்சுலேட்டர் மெட்டீரியலையும் பற்றி படிக்கிறத நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இந்த செமி கண்டக்டரை மட்டும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அப்படி தியரியாக பார்த்ததை இங்கே அப்படி வேல்யூஸாக கொடுத்துருக்கோம். கண்டக்டர்னா என்ன அப்படிங்கிறது, அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் என்னது, காப்பர், கோல்டு, சில்வர், அலுமினியம், அயனு, ஸ்டீலு, பிரேஸு, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் நம்ம என்ன சொல்லலாம் கண்டக்டர் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்சுலேட்டர் மெட்டீரியல். இன்சுலேட்டர் மெட்டீரியல் என்ன சொன்னால் மின் கடத்தா பொருள். It does not allow the flow of current. எதனால்? நோ ஃப்ரீ சார்ஜஸ். அவுட்டர் ஆர்பிட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஸோ அதை மூவ் பண்ண முடியாது. இதனால் கரண்ட் கண்டக்ஷன் நடக்காது. ஸோ இன்சுலேட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தா கிளாஸு, ஏரு, பிளாஸ்டிக், ரப்பர், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலை நம்ம இன்சுலேட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னோம், செமி கண்டக்டர்னு சொன்னோமா. செமி கண்டக்டரை வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இந்த செமி கண்டக்டர் மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டியானது கண்டக்டர் மெட்டீரியலுக்கும் ஈக்குவலாக இருக்காது, இன்சுலேட்டர் மெட்டீரியலுக்கும் ஈக்குவலாக இருக்காது. ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லையா, கண்டக்டர் மெட்டீரியல்னா கரண்ட் டைரக்ஷன் ரெண்டு பக்கமும் இருக்கும். இன்சுலேட்டர்னா கரண்ட் டைரக்ஷனே இருக்காது. செமி கண்டக்டர்னா ஏதாவது ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதோட கண்டக்டிவிட்டி என்னவா இருக்குது, கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் மிடில் இருக்குது. ஓகேவா? இந்த செமி கண்டக்டர் மெட்டீரியலில் அவுட்டரில் என்ன சொன்னோம், 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொன்னோமா. வேலன்ஸ் எலக்ட்ரானால இந்த செமி கண்டக்டர் மெட்டீரியல் ஒரு லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பில் இருக்குன்னு சொல்லுவோம். அது என்ன லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர், அடுத்து நான் ஃபுல்லாக டீப்பாக இந்த சிலிக்கன் ஜெர்மனி சொல்லும் போது அந்த லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? எதனால் இந்த லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறேன்னா, இந்த லாஸ்ட் வேலன்ஸ் பேண்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 4 எலக்ட்ரானானது என்ன பண்ணுன்னா எப்போதுமே ஒரு சிலிக்கானாக இருக்கட்டும் ஜெர்மனியமாக இருக்கட்டும் எந்த ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் அதோட கடைசி செல்லில் எப்போதுமே 8 எலக்ட்ரான் கொண்டு வரதான் ட்ரை பண்ணும். ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், அடுத்து இன்னொரு பக்கத்தில் இருக்க சிலிக்கன் அட்டாசியாக கவர் பண்ணி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் டீப்பாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னு நம்ம தெரிஞ்சுக்க. ஸோ செமிகண்டக்டர் மெட்டீரியல் எல்லாமே என்னவா இருக்குது, லாட்டிஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இது ஒரு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்ம கண்டக்டர் மெட்டீரியல்னால் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அது என்ன டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்? இப்போ நம்ம கண்டக்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். பட் செமிகண்டக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா என்ன மீனிங்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் குறையும், டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறது. பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லா கண்டக்டர் மெட்டீரியல் எல்லாமே பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்பர்ட்டியை பெற்றிருக்க ஒரு மெட்டீரியல் என்னென்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ செமிகண்டக்டர் மெட்டீரியலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 டேமை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா என்ன, அலோ தி மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகிள். அந்த எலக்ட்ரான்ஸை அலோவ் பண்ணுறது, அதாவது ஃப்ளோ பண்ணுறதுக்கு அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
ரெசிஸ்டிவிட்டினா அப்போஸ் தி மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல். அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறத அந்த பொருள் எவ்வளோ தடுக்குதோ அதை நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, மின் தடை, அதைத்தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்ணுறத சப்போர்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டியை கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரான் சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகிறத அப்போஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியை ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டியை வச்சு நம்ம 3 மெட்டீரியல் பார்த்தோம் இல்லையா, கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டருக்கு. இந்த 3 மெட்டீரியலுக்கும் அந்த வேல்யூ எவ்வளோ எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு கண்டக்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் புரியுதா? கண்டக்டிவிட்டிங்கிறது அலோவ் பண்ணுறது, ரெசிஸ்டிவிட்டிங்கிறது அதை தடுக்கிறது. அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கா? ஸோ இன்வெர்ஸ்ன்னு சொல்லலாமா? இப்போ ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்லுவோம், ஆர்ன்னு சொல்லுவோம். கண்டக்டிவிட்டியை ஜி அப்படிங்கிற சிம்பிளால் மென்ஷன் பண்ணுவோம். அந்த ஜி கண்டக்டிவிட்டியானது எப்படி இருக்கும்னா 1/r இருக்கும். ஏன்னா இதுக்கு இது ஆப்போசிட்டாக தானே இருக்குது. கண்டக்டிவிட்டியானது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை சப்போர்ட் பண்ணுது, ரெசிஸ்டிவிட்டியானது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை அப்போஸ் பண்ணுது. ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிர் திசையில் வேலை செய்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா கண்டக்டிவிட்டி 1/r இருக்கும். கண்டக்டிவிட்டி ஜினா ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/gஆ இருக்கும். ஸோ கண்டக்டர்னா என்ன சொன்னோம், ஹை கண்டக்டிங் மெட்டீரியல்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு என்னவா இருக்குது, கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இன்சுலேட்டர்னா அது வந்து கரண்ட் ஃப்ளோவை தடுக்குதுன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். செமி கண்டக்டர்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கும். உங்களுக்கு வேல்யூவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கண்டக்டருக்கு கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும், இன்சுலேட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், செமி கண்டக்டருக்கு ரெண்டுக்கும் இடையில மாடரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்சுலேட்டர்னா அது கரண்ட் ஃப்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது, கரண்ட் ஃப்ளோவே இல்லை. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அங்கே மின் தடை அதிகமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ரெசிஸ்டிவிட்டி இன்சுலேட்டரில் அதிகமாக இருக்கும். அதே இது கண்டக்டர் மெட்டீரியலில் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அங்கே கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. செமி கண்டக்டர் ரெண்டுக்கும் மாடரேட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ செமி கண்டக்டர் என்னென்னு புரியுதா? அதில் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி பார்த்துட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த செமி கண்டக்டர் மெட்டீரியலில் 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். அந்த ரெண்டில் அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் சிலிக்கான் எடுத்துக்கங்க. சிலிக்கானோட அணு எண் அட்டாமிக் நம்பர்னு பார்த்தா சிலிக்கானுக்கு 14. அப்போ 14னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14 இருக்கும், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் 14 இருக்கும். ஸோ அப்போ தான் என்ன இருக்கும், அந்த ஆட்டமானது ஒரு நியூட்ரல் பார்ட்டிகலாக இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் 14னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் 14. நம்பர் ஆஃப் ப்ரோட்டானுங்கிறது மைய பகுதியில் இருக்கும், எலக்ட்ரானுங்கிறது அதை சுற்றி வரும் இல்லையா. ஸோ முதல் வட்டப்பாதையில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2. ஏன்னா 2n² சொல்லியிருக்கோம். ஸோ அதில் எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஆர்பிட் அப்படிங்கிறதால எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட்டில் n=2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அதில் எத்தனை நமக்கு கிடைக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் வரும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் சுற்றி வந்துட்டு இருக்கு, ரெண்டாவது ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் சுற்றி வருது. ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 14 எலக்ட்ரானில் பேலன்ஸ் இருக்கிறது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. அந்த 4 எலக்ட்ரான்ஸ் தான் 3வது வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ 3வது வட்டப்பாதையில் நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். பட் அங்கே 4 எலக்ட்ரான் தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ செமி கண்டக்டர் மெட்டீரியலோட அந்த ப்ராப்பர்ட்டி அச்சீவ் ஆயிருச்சா? செமி கண்டக்டர் மெட்டீரியல்னாலே லாஸ்ட் பேண்டில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் சுற்றி வரும்னு சொன்னோம். இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெர்மானியம் பார்க்கலாமா. ஜெர்மானியத்தோட அட்டாமிக் நம்பர்னு பார்த்தா 32. அந்த 32ல் அப்படின்னா என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 32 இருக்கும், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் 32 இருக்கும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டானுங்கிறது மைய பகுதியில் இருக்க போது, எலக்ட்ரான் 32ங்கிறது இந்த நியூக்ளியஸை சுற்றி வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், தேர்ட் ஆர்பிட்டில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 2 + 8 + 18 எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தா 28 கிடைக்கும். ஸோ 32ல் 28 முடிச்சிட்டோம். இன்னொரு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகுது, லாஸ்ட் ஆர்பிட் வேலன்ஸ் பேண்டில் சுற்றி வரப்போகுது. ஸோ இந்த 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஜெர்மானியம் செமிகண்டக்டர் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிருச்சா? ஏன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்னாலே வேலன்ஸ் பேண்டில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். நமக்கு சிலிக்கானாக இருக்கட்டும், ஜெர்மானியமாக இருக்கட்டும், ரெண்டுலேயும் நமக்கு லாஸ்ட் பேண்டில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், சிலிக்கானை ஜெர்மானியம் செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டிங் இன் செமிகண்டக்டர். நான் ஃபர்ஸ்ட் இதை பற்றி ரைட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. அந்த லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, சிலிக்கனோட லாஸ்ட் ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. எப்போதுமே ஒரு அணுவானது அதோட கடைசி ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸை கொண்டு வரதான் ட்ரை பண்ணும். இங்கே 4 தான் இருக்குது, இன்னொரு 4 எலக்ட்ரான் வேணும் இல்லையா. அந்த 4 எலக்ட்ரான் சேர்ந்து வந்தால் இந்த சிலிக்கனோட
அவுட்டர் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸாக மாறிடும். ஸோ இப்போ சென்டர் சிலிக்கான எடுத்துக்கோங்க. இதோட அவுட்டர் ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்க போது இதை சுற்றி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த சிலிக்கன் இப்போ என்ன பண்ணுன்னா அதோட கடைசி ஆர்பிட்டில் இன்னொரு 4 எலக்ட்ரானை கொண்டு வர ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணும், இன்னொரு சிலிக்கன் ஆட்டமை பக்கத்தில் கொண்டு வரும், சேர்த்து பிடிச்சி இழுக்கும். அதில் ஒரு 4 எலக்ட்ரான் அவுட்டரில் இருக்குமா, அதில் இருக்க ஒரு எலக்ட்ரானாக சேர்த்து இதை ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிடும். இதே மாதிரி இந்த சிலிக்கனில் இருக்க லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரான் அண்ட் நெக்ஸ்ட் சிலிக்கனில் இருக்க ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றி என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை சேர்த்து ஆட் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ ஃபைனலாக எல்லா சிலிக்கன் ஆட்டமும் ஒன்றோட ஒன்று நல்ல பாண்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதனால் அந்த லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ ஒரு எலக்ட்ரானுமே அதோட அவுட்டர் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் கொண்டு வர ட்ரை பண்ணும். சிலிக்கனை பொறுத்த வரைக்கும் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, இன்னொரு 4 எலக்ட்ரானை கொண்டு வர ட்ரை பண்ணுது. ஸோ பக்கத்தில் இன்னொரு சிலிக்கன் ஆட்டமை கொண்டு வருது. அந்த சிலிக்கனில் ஒரு 4 இது இருக்குது. அதில் இருக்க ஒரு எலக்ட்ரானையும் இந்த ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்குது, இப்போ நிறைய சிலிக்கன் ஆட்டம் ஒன்னோட ஜாயின் பண்ணுது. இந்த ஜாயின் பண்ணி மொத்தமாக இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சிலிக்கன் ஆட்டமும் இன்னொரு சிலிக்கன் ஆட்டமும் சேர்ந்து அதோட எலக்ட்ரான்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிச்சு இல்லையா, அந்த பாண்டோட நேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 எலக்ட்ரான் சேர்ந்து இணைஞ்சி ஒரு பிணைப்பை உருவாக்குறத கோவலண்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னது, பாண்டிங்கின் செமிகண்டக்டர் அண்ட் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சருங்க. இப்போ என்ன புரியுதா? ஸோ ஒரு சிலிக்கன் ஆட்டமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணுது, அதோட எலக்ட்ரான்லாம் ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணுது. அந்த பாண்டிங்க்கு பேர் கோவலண்ட் பாண்டிங். ஸோ மொத்தமாக இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு பேர் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ பாண்டிங்கின் செமிகண்டக்டர் என்னென்னு புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ங்கிறது ஒரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டக்டர் மெட்டீரியலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், செமிகண்டக்டருக்கு சேஞ்ச் ஆகும் அண்ட் இன்சுலேட்டருக்கும் சேஞ்ச் ஆகும். இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் எனர்ஜி கேப் கிரியேட் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த எனர்ஜி கேப்பை பேண்டு கேப்னு சொல்லலாம், இல்லை ஃபெர்மி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெர்மி லெவல் இந்த பேண்டு கேப்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த கண்டக்டர் மெட்டீரியல் இருக்க நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பொறுத்து, அந்த பேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான். இப்போ நம்ம கண்டக்டர் மெட்டீரியலில் பார்த்தா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கண்டக்டர் மெட்டீரியல் எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணி நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன சொன்னோம், அதை கண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் எனர்ஜி நம்ம அதிகமாக கொடுக்கணுமா, நம்ம எந்த லெவலில் எக்ஸ்டர்னல் எனர்ஜியை கொடுத்து அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த பேண்டு கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. நம்ம கண்டக்டர் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு எலக்ட்ரான்லேருந்து 3 எலக்ட்ரான் வரைக்கும் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம கம்மியான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலும் என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் ஆனது மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த பேண்டு கேப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே செமி கண்டக்டர் மெட்டீரியலுக்கு வரும், அங்கே 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 4 எலக்ட்ரான் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்தா 4 எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு எனர்ஜி கேப் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கேப் இருக்காது. ஏன்னா ஒரே எலக்ட்ரான் தான் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அதோட அதிகமாக ஒரு எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டமை பக்கத்தில் கொண்டு போனாலே அந்த எலக்ட்ரான் ஆனது இங்கே வந்து ஒட்டி எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டக்டர் மெட்டீரியலில் எனர்ஜி கேப்புங்கிறது இருக்காது. செமி கண்டக்டரில் எனர்ஜி கேப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்சுலேட்டர் மெட்டீரியலில் பாரு, அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோம், நல்ல பாண்டிங்காக இருக்கும். அதை நம்ம பிரிக்கிறது ரொம்ப டஃப்பான டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் அந்த எலக்ட்ரான் ஆனது பிரிஞ்சு வராது, அங்கே கண்டக்ஷன் நடக்க போகிறது இல்லை. ஸோ அங்கே எனர்ஜி கேப்பானது ரொம்ப அதிகமாக இருக்கும், பேண்டு கேப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எதில் எனர்ஜி கேப் அதிகமாக இருக்குது, எனர்ஜி கேப் கம்மியாக இருக்குது, எனர்ஜி கேப் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டக்டர் மெட்டீரியலில் எனர்ஜி கேப்பே கிடையாது. செமி கண்டக்டரில் கம்மி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேப் இருக்குது. இன்சுலேட்டரில் எனர்ஜி கேப்பானது அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு அப்போ என்னது, கண்டக்ஷன் பேண்ட் வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு இருக்கா? இந்த ரெண்டு என்னது, செமி கண்டக்டர்லையும் இன்சுலேட்டர் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குது, கண்டக்டரில் ஒன்றா ஓவர்லேப் ஆகிவே இருக்குது. இதுக்கு என்ன மீனிங், வேலன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஆட்டத்தில் இருக்க லாஸ்ட் பேண்டு, அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொன்னோம். ஸோ இங்கே பாரு, இங்கே வேலன்ஸ் பேண்டுனா நம்ம அணுவோட கடைசி பேண்டை சொல்லிட்டோம். கண்டக்ஷன் பேண்ட்னா இந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளியில் ஓடிச்சுன்னா அது என்ன ஆச்சு, கண்டக்ஷன் பண்ண தானே ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். ஏன்னா கடைசியில் இருக்க ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம மூவ் பண்ண வச்சா அந்த மெட்டீரியலில் கரண்ட் ஃப்ளோ நடக்க போகுது, அப்போ கண்டக்ஷன் நடந்துருச்சு. அப்போ அந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எப்போ எலக்ட்ரான் ஆனது வெளியில் போதும் அப்போ அது என்னவா மாறிடும், எங்கே போகுது, கண்டக்ஷன் பேண்டுக்கு தானே போகும். ஸோ அதனால தான் இது மேலே உள்ளதை நம்ம கண்டக்ஷன் பேண்டுன்னு சொல்கிறோம், கீழே உள்ளதை வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கண்டக்டர் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆகியிருக்கும். ஏன், அங்கே நமக்கு வேலன்ஸ் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா போதும், உடனே எலக்ட்ரான் ஆனது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மாறிடும். அதே செமி கண்டக்டரில் எனர்ஜி நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கரெக்டாக 4 எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரானுக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி கொடுத்தா என்ன ஆகுது, எலக்ட்ரான் ஆனது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு தாகுது.
அதே மாதிரி இன்சுலேட்டருக்கு பார்த்தா இங்கே எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரான் எங்கே போக போகிறது இல்லை, வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக போகிறது இல்லை. ஏன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்க எல்லா எலக்ட்ரானும் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். அது நியூக்ளியஸோட நல்ல பாண்ட் ஆகிப்பே இருக்கும். ஓகேவா? இப்போ எனர்ஜி பேண்ட் டயக்ராம்னா என்னென்னு புரியுதா? எதுக்கு எனர்ஜி கேப் அதிகமாக இருக்குது, எந்த மெட்டீரியலுக்கு எனர்ஜி கேப் கம்மியாக இருக்குது, கண்டக்ஷன் பேண்ட்னா என்ன, வேலன்ஸ் பேண்ட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதான் அப்படியே நம்ம வேடிங்ஸாக கொடுத்துருக்கோம். வேலன்ஸ் பேண்டுங்கிறது ஹையஸ்ட் ஆக்குபைடு எனர்ஜி பேண்ட். ஏன்னா வேலன்ஸ் பேண்டு தானே ஒரு ஆட்டத்தோட அவுட்டர் மோஸ்ட் பேண்டு. அந்த பேண்ட் என்ன இருக்கலாம், கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கலாம், இல்லை பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருந்தால் அதை நம்ம இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். பார்ஷியலாக ஃபில் ஆகிருந்தால் அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பொறுத்து அது செமிகண்டக்டர் மெட்டீரியலாக இல்லை கண்டக்டர் மெட்டீரியல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டு. கண்டக்ஷன் பேண்டுங்கிறது என்னது, அது எம்டியாக இருக்கலாம் இல்லை பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கலாம். எம்டியாக இருந்துச்சுன்னா அது என்னது, நமக்கு இன்சுலேட்டர் மெட்டீரியல். பார்ஷியலாக ஃபில் ஆகிருந்தால் அது கண்டக்டராகவும் இல்லை செமி கண்டக்டராகவும் இருக்கலாம். ஃபர்பிட்டன் எனர்ஜி கேப். அந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபர்பிட்டன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு மெட்டீரியலுக்கும் நம்ம எனர்ஜியை கொடுத்தா என்ன ஆகும், எலக்ட்ரான் ஆனது இந்த ஃபர்பிட்டன் எனர்ஜி கேப்பை கிராஸ் பண்ணி வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். இப்போ எனர்ஜியை கொடுக்குறோம் இல்லையா, அந்த எனர்ஜியோட வேல்யூ என்ன, அதோட அழகு என்ன அப்படிங்கிறது தான் எலக்ட்ரான் வோல்ட், இவி அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் ஃபிக்ஸ்டு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலேட்டருக்கு அந்த 3 எலக்ட்ரானோட பல மடங்கு அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதோட யூனிட்னு பார்த்தா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்கிறோம். ஃபர்பிட்டன் எனர்ஜி கேப்னு அப்போ கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இருக்க கேப்பை தான் ஃபர்பிட்டன் எனர்ஜி கேப்பு. நம்ம அந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜியை கொடுத்தா அது ஃபர்பிட்டன் எனர்ஜி கேப்பை கிராஸ் பண்ணி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் பேண்டிங் ஃபுல்லாக புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த செமிகண்டக்டரோட டைப்ஸ் என்ன, எப்போல்லாம் அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இன்னொரு நேம் என்ன சொல்லணும்னா பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை இம்பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நம்ம ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் சொன்னோம் இல்லையா, நம்ம இதுவரை பார்த்த ஜென்ரலாக சொன்ன செமிகண்டக்டர் எல்லாமே இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தான். இதை லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே சொன்னேன் இல்லையா, அந்த லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் சொன்னோமோ அது சொன்ன எல்லா எல்லாமே என்னது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தான். சிலிக்கன் மெட்டீரியலில் அவுட்டரில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது 8 எலக்ட்ரான் கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ என்ன பண்ணுது, அதை சுற்றி எல்லா இருக்க சிலிக்கன் ஆட்டம்ஸையும் கவர் பண்ணி இழுக்குது. அந்த சிலிக்கன் ஆட்டமில் இருக்க ஒரு எலக்ட்ரானும் இந்த சிலிக்கன் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து பாண்டிங்கை கிரியேட் பண்ணுது. அந்த பாண்டிங்கை நம்ம கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாமே சிலிக்கன் ஆட்டமை மட்டும் சேர்ந்துருக்கிறது என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லிட்டோம். ஏன்னா இதில் ஃபுல்லாக ஒன்லி எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்க போது, சிலிக்கன் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா வேறு எந்த மெட்டீரியலுமே இல்லை. எல்லா டைப் ஆஃப் ஆட்டமே சிலிக்கன் ஆட்டம் மட்டும்தான். இப்போ நம்ம இந்த பாண்டை உடச்சா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சிலிக்கன் ஆட்டமும் இன்னொரு சிலிக்கன் ஆட்டமும் ஒன்றும் நல்ல பாண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாண்டை நம்ம பிரேக் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். இந்த பாண்டை உடைச்சா இப்போ இந்த சிலிக்கனுக்கு இடையில 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, 2 கோவலண்ட் பாண்டில் மெர்ஜ் ஆகிருக்கு. இந்த கோவலண்ட் பாண்டை ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம உடைக்கிறோம். இந்த கோவலண்ட் பாண்டை உடைக்கணும்னா என்ன அர்த்தம், இதை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜி என்னது, ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம், வோல்டேஜாக இருக்கலாம், ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் சோர்ஸாக இருக்கலாம். அந்த சோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த கோவலண்ட் பாண்டானது பிரேக் ஆகுது. பிரேக் ஆனால் என்ன நடக்கும், இந்த 2 எலக்ட்ரான் வெளியில் வருமா. இப்போ 2 எலக்ட்ரான் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த 2 இடத்துலையும் ஒரு வெற்றிடம் உருவாகுமா. அந்த வெற்றிடத்துக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம், ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ 2 எலக்ட்ரான் வெளில வந்துருச்சு, அப்போ அந்த இடத்துல கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம ஹோல்னு சொல்லுவோம். அந்த ஹோலானது பாசிட்டிவ் சார்ஜ் உடையது. ஓகேவா? இப்போ 2 எலக்ட்ரான் வெளில வந்துருச்சா, ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ். 2 நெகட்டிவ் சார்ஜ் வெளில வந்துருச்சு, உள்ளே இருக்குது 2 பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன ஆகுது, 2 ஈக்குவல் தானே. 2 எலக்ட்ரான் வெளில வந்திருக்கு, 2 நெகட்டிவ் சார்ஜ் வெளில வந்திருக்கு, 2 பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே இருக்குது. ஸோ வெற்றிடம் கிரியேட் ஆகிருக்கு, ஹோல் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம பிரேக் பண்ணால் ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கணும். இப்போ பிரேக் பண்ணதில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணதில் ஹோல்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிக்குவோம், நமக்கு தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன ஆகலை, எலக்ட்ரான்ஸும் அதிகமாக வரல, ஹோல்ஸும் அதிகமாக வரல. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்குது. எப்படி ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன், இந்த பாண்டை பிரேக் பண்ணுறேன், பாண்டை பிரேக் பண்ணால் 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துடும். ஸோ அந்த இடத்துல கேப்பு கிரியேட் ஆகுது. அந்த கேப்பை தான் நம்ம ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 எலக்ட்ரான் 2 ஹோல்ஸ் இருக்குது, 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஆட்டம் என்ன ஆகுது, ஒரு நியூட்ரல் பார்ட்டிகலாக இருக்குது. இதை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ பியூர் சிலிக்கன் ஆட்டம் மட்டும் இருக்கிறத இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்.
எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே சிலிக்கன் ஆட்டமாக இருந்துச்சா, அந்த சிலிக்கன் ஆட்டத்தில் இருக்க ஒரே ஒரு சிலிக்கனை தூர தூக்கிட்டு சிலிக்கன் இல்லாத ஒரு அணுவை தூக்கி உள்ள வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது, அது வந்து ஒரு இம்பியூர் ஆட்டமாக மாறுது. எல்லாமே சிலிக்கனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பியூர் சிலிக்கன் மெட்டீரியல்னு சொல்கிறோம், அதை இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சிலிக்கனை தூக்கிட்டு ஒரு சிலிக்கன் ஃபேமிலியில் இல்லாத வேற ஒரு மெட்டீரியல் உள்ள தூக்கி வச்சா அதை இம்பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் மெட்டீரியல் உள்ளபடி வைக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் என்னதுன்னா டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். The process of adding impurity is known as doping. அந்த சிலிக்கன் ஃபேமிலியில் ஒரு சிலிக்கன் மெட்டீரியலுக்கு பதிலாக அனதர் ஒன் மெட்டீரியலை உள்ள ஆட் பண்ணுறது ப்ராசஸ் தான் டோப்பிங் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு டோப்பிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். The process of adding impurity is known as doping. அந்த இம்பியூரிட்டிங்கிறது என்னது, சிலிக்கன் மெட்டீரியல் இல்லாமல் வேற எந்த ஒரு ஆட்டமாக இருந்தாலும் அதை நம்ம இம்பியூரிட்டி தான் சொல்கிறோம். எதனால் இம்பியூரிட்டின்னு சொல்கிறோம், ஸோ உள்ளே இருக்க எல்லாமே சிலிக்கன் ஆட்டம், வேற ஒரு ஆட்டம் உள்ளே வைக்கிறோம், அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்னென்னு புரியுதா, சிலிக்கன் ஃபேமிலியில் அந்த சிலிக்கன் இல்லாத இன்னொரு ஆட்டத்தை உள்ளே கொண்டு வைக்க போகிறோம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இருக்குது. ஒன்று என் டைப் செமிகண்டக்டர், நெக்ஸ்ட் ஒன்று பி டைப் செமிகண்டக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி லாட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்க சிலிக்கனில் எல்லாமே சிலிக்கனாக இருந்துச்சு. இங்கே பாரு சென்டரில் சிலிக்கன் இல்லாமல் ஒரு பாஸ்பரஸ் ஆட்டத்தை உள்ளத்தி வச்சுருக்கோம். இந்த பாஸ்பரஸ் ஆட்டமானது அதோட வேலன்ஸ் பேண்டில் என்ன இருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 எலக்ட்ரான்ஸில் அதை கொண்டு இங்கே வைக்கும்போது என்ன ஆகுது, 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 எலக்ட்ரான்ஸும் ஒரு சிலிக்கன் ஆட்டமோட கோவலண்ட் பாண்டை கிரியேட் பண்ணிடும். எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது அப்படி இங்கே இருக்குது, அதில் தான் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து தனியாக அப்படி சும்மா ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அவுட்டர் ஆர்பிட்டில் ஒரு 5 எலக்ட்ரான் இருக்க மெட்டீரியலை கொண்டு போய் இந்த லாட்டிஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள வைக்கிறத என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, எதனால் என் டைப்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியில் இருக்குது, இப்போ எல்லா பக்கம் என்ன இருக்குது, கோவலண்ட் பாண்டு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ண நமக்கு என்ன ஆகும், இப்போ நான் இந்த பாண்டை உடைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடைச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பாண்டை ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுத்தா இந்த பாண்டானது பிரேக் ஆயிரும். பாண்டு பிரேக் ஆயிடுச்சா என்ன நடக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருமா, இப்போ உள்ள 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆகுமா. ஸோ ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் வெளில வந்துருச்சு, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ மொத்தமாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 3 ஆயிடுச்சு, இருக்கிறது 2 ஹோல் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஹோல். ஸோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என் டைப் அப்படின்னு சொல்கிறோம். என்னங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ். இப்போ புரியுதா எதனால் என் டைப் அப்படின்னு சொல்கிறோன்ட்டு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். எப்படி அந்த நெகட்டிவ் டைப் அதிகமாக கொண்டு வரோம், 5 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் பேண்டில் 5 எலக்ட்ரான் இருக்க ஒரு மெட்டீரியலை இந்த சிலிக்கன் ஸ்ட்ரக்சருக்குள்ள உள்ள கொண்டு வைக்கிறோம். வேலன்ஸ் பேண்டில் 5 எலக்ட்ரான் இருக்க ஒரு மெட்டீரியல் என்னது, பாஸ்பரஸ். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் உனக்கு பாஸ்பரஸ் எடுத்திருக்கேன். அப்போ 5 எலக்ட்ரான் இருக்க பாஸ்பரஸை கொண்டு இந்த சிலிக்கன் ஸ்ட்ரக்சருக்குள்ள வைக்கும் போது அந்த 5 எலக்ட்ரானில் 4 எலக்ட்ரான் ஆனது சிலிக்கனோட பாண்டை கிரியேட் பண்ணிடுது. எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அந்த எலக்ட்ரான் லூஸாக ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு பாண்டை நம்ம உடைக்கும் போது ஒரு எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வரும், 2 + 1 3 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. ஹோல் நமக்கு 2 ஹோல்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா, பி டைப் செமிகண்டக்டர் என்னங்கிறது. என் டைப்னா என்ன சொன்னோம், 5 எலக்ட்ரான்ஸ் இருக்க ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணோன்னு சொன்னோம். பி டைப்னா அப்படியே அதுக்கு ரிவர்ஸ் சொல்லு, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்க ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம். 3 எலக்ட்ரான் இருக்க மெட்டீரியல் நம்ம ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே 5 எலக்ட்ரான் என் டைப்பில் பார்த்தோம் இல்லையா, அதை என்ன சொல்லுவோம்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வேலன்ஸ் பேண்டில் 3 எலக்ட்ரான் இருந்தால் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம், வேலன்ஸ் பேண்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம். இப்போ 3 எலக்ட்ரான் இருக்க ஒரு மெட்டீரியல்னு பார்த்தா போரான், அலுமினியம், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு இருக்குது ஒரு போரான் ஆட்டம் எடுத்திருக்கேன். அதோட வேலன்ஸ் பேண்டில் 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மெட்டீரியல் நம்ம இங்கே வைக்கும்போது என்ன ஆகுது, இதில் இருக்க 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க 3 எலக்ட்ரான்ஸோட பாண்டிங்கை கிரியேட் பண்ணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, ஏன்னா சிலிக்கனில் 4 ஆட்டம் இருக்கும். இன்னொரு ஆட்டத்தை பாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம போரானில் எலக்ட்ரான் கிடையாது. ஸோ அங்கே ஒரு வெற்றிடம் தான் இருக்குது. அந்த நம்ம வெற்றிடத்தை தான் நம்ம ஹோல்னு சொல்கிறோம். அந்த ஹோலை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் இருக்குது. ஸோ ஹோல் இங்கே அதிகமாக இருக்கா, 3 எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம், டைப் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா அதே மாதிரி இங்கே ஏதாச்சும் ஒரு பாண்டை பிரேக் பண்ணால் என்ன ஆகும், 2 எலக்ட்ரான்ஸ் 2 ஹோல்ஸ் வருமா, ஏன்னா 2 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து தான் கோவலண்ட் பாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இதை நம்ம பிரேக் பண்ணும்போது 2 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துட்டுனா அந்த இடத்துல வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை நம்ம ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ 2 எலக்ட்ரான் வெளில இருக்குது, ஹோல்ஸ் இங்கே 2 ஹோலு, ஆல்ரெடி இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இப்போ 3 ஹோல் ஆகிட்டா. ஸோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஹோல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது தான் இங்கே பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பி டைப் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர் என்னென்னு புரியுதா? இந்த ரெண்டும் சேர்ந்தது வந்து எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர்னா பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டத்தை ஆட் பண்ணுறோம். பி டைப் செமிகண்டக்டர்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பியூரிட்டி ஆட்டத்தை ஆட் பண்ணுறது தான் ப்ராசஸ் என்னது, டோப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைப் ஆஃப் செமிகண்டக்டர் என்னென்னு புரியுதா? பியூர் செமிகண்டக்டரை இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக் ஆனது நம்ம இந்த என் டைப் செமிகண்டக்டரையும் பி டைப் செமிகண்டக்டரையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, என் டைப் செமிகண்டக்டர். இங்கே இருக்குது பி டைப் செமிகண்டக்டர். இங்கே ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ என் டைப் செமிகண்டக்டர். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்ட் இருக்குது. ஸோ பி டைப் செமிகண்டக்டர். இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, இந்த எலக்ட்ரான் ஆனது டக்குன்னு வெளியில் போய் எங்கேனாலும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா டோனார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் தான் இருக்குது. இந்த ஹோல் என்ன பண்ணும், வெளியில் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த எலக்ட்ரானை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுக்கும். ஸோ இதை என்ன சொல்லலாம், அக்செப்டார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். என் டைப் செமிகண்டக்டர் என்னெல்லாம் சொல்லலாம், பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம்னு சொல்லலாம், டோனார் இம்பியூரிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி பி டைப் இம்பியூரிட்டியை பார்த்தா இங்கே என்ன சொல்லலாம், ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம் ஆர் அக்செப்டார் இம்பியூரிட்டி. இங்கே 3 எலக்ட்ரான்ஸ் தான் உள்ளே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் என்ன பண்ணும், வேறாச்சும் ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அதை உள்ளே இழுத்து போட்டு நியூட்ரல் பார்ட்டிக்கலாக மாறிடும். ஸோ எப்போனாலும் இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கிறதுனால இதை நம்ம அக்செப்டார் இம்பியூரிட்டின்னு சொல்கிறோம். இது எப்போனாலும் இந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால டோனார் இம்பியூரிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிஃப்ட் கரண்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிஃப்ட் கரண்ட். ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல்னு சொன்னோமா, அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜான ஹோல்ஸும் இருக்குது. இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் எக்ஸ்டர்னல் நம்ம ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? ஸோ செமிகண்டக்டர் மெட்டீரியலில் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜெலாம் எதை நோக்கி ஓடி வரும், இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு வரும். அதே மாதிரி இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் இருக்க நெகட்டிவ் சார்ஜெலாம் பேட்டரியோட பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி ஓடி வரும். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்லிட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்னா இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்க நெகட்டிவ் சார்ஜெலாம் பிடிச்சி கவர்ந்து இழுக்கும். பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்னால் இந்த மெட்டீரியலில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜெலாம் பிடிச்சி கவர்ந்து இழுக்கும். பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது ஹோல்ஸு, நெகட்டிவ் சார்ஜுங்கிறது எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ்லாம் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ஓடி வரும், ஹோல்ஸ்லாம் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ஸ் நோக்கி ஓடி வரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜும் ஓடி வருதா, மூவ் ஆக ஆரம்பிக்குதா. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆனது எலக்ட்ரானா, எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், கரண்ட்டு தானே. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான், எக்ஸ்ட்ராலாக ஒரு சார்ஜ் கொடுக்கறதுனால எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டால் கரண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அந்த கரண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ரிஃப்ட் கரண்ட் என்னன்னு புரியுதா, செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலுக்கு எக்ஸ்ட்ரால் நம்ம ஒரு பேட்டரி சப்ளை கொடுக்குறோம். அந்த பேட்டரி சப்ளைவால் அந்த மெட்டீரியல் இருக்க எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அந்த மூவ்மெண்ட்டால் கரண்ட் கிரியேட் ஆகிறத ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்யூஷன் கரண்ட். டிஃப்யூஷன் கரண்ட்னா என்னென்னா, இதுக்கு நம்ம சப்ளை கொடுக்க போகிறது இல்லை, நார்மலாக ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டீரியல்லே எலக்ட்ரான் ஆனது ஈக்குவலாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் வச்சா என்ன நடக்கும், கான்சன்ட்ரேஷன் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குமா, இன்னொரு பக்கம் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன நடக்க போகுது, அந்த எலக்ட்ரான் ஆனது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் ஈக்குவலாக வர வரைக்கும். இதை நம்ம அந்த வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம் இல்லையா, ஒரு டேங்கில் தண்ணியே இல்லைன்னு வச்சுக்க, இன்னொரு டேங்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வச்சுக்க. இப்போ அதிகமாக உள்ள டேங்க்லேருந்து வாட்டரானது எங்கே வரும், கம்மியான டேங்க்கு மூவ் ஆகும். எது வர மூவ் ஆகும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர வரைக்கும் வரும். ஒன்ஸ் ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஆயிடுச்சா அகைன் மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. அதே மாதிரி தான் ஒரு இடத்துல எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னா எலக்ட்ரான் ஆனது அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்த நோக்கி மூவ் ஆகி வரும். எது வர மூவ் ஆகும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எலக்ட்ரான் மூவ் ஆகுதா, இதை நம்ம என்ன சொல்லலாம், கரண்ட் அப்படின்னு சொல்லணுமா. மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானாலே அது நமக்கு கரண்ட் தான். ஸோ எலக்ட்ரான் ஆனது ஹை கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சென்ட்ரேஷன் மூவ் ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ நடக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் சப்ளையே கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்சென்ட்ரேஷனை பொறுத்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகி கரண்ட் கிரியேட் ஆக நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு கரண்ட்டுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்ன, டிஃப்யூஷன் கரண்ட்னா என்னங்கிறது. ட்ரிஃப்ட் கரண்ட்னா எக்ஸ்டர்னலாக சப்ளை கொடுத்து இந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கிறோம். டிஃப்யூஷன் கரண்ட்னா எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலுக்குள்ள அதுவே ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான் மூவ் ஆகிற டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கலர் கோடிங் ஆஃப் ரெசிஸ்டர்.
ரெசிஸ்டன்ஸ் என்னது, மின் தடையா, அந்த மின் தடையோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட மதிப்பை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ரெசிஸ்டன்ஸோட இமேஜ். நீ ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸோட இதை வச்சு இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சார்ட் மூலிமா பார்க்கலாம். இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கலர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் 3 கலர் பேண்ட் இருக்கும். இந்த கலர் நம்ம என்ன சொல்லுவோம்னா கலர் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 3 கலர் பேண்ட் வரிசையாக இருக்கும். அதுபோல் லாஸ்ட்டாக இன்னொரு பேண்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்க இல்லையா, வரிசை இந்த 3 கலர் பேண்ட் இருக்குதா, சென்டரில் 2, அவுட்டரில் 2 இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கணும், ஒரு 3 ஒரு ஜோடியாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து தனியாக இருக்கிற ஒரு கலர் பேண்டாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 கலரை வச்சு தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் கலரை வச்சு இது வந்து கரண்ட் ஃப்ளோவை எவ்வளோ தடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா, இந்த சார்ட்டை வச்சு அப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க 3 கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலர் இந்த ஆர்டர் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட். இது வர நமக்கு கலர் பேண்டு. லாஸ்ட் 2 இருக்கிறது நமக்கு டாலரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கலரை வச்சு என்ன பண்ணிக்கிறோம், ஒருவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம். பிளாக்னா 0, ப்ரௌன்னா 1, ரெட்னா 2, ஆரஞ்சுனா 3, எல்லோனா 4, க்ரீன்னா 5, ப்ளூனா 6, வயலட் 7, கிரே 8, ஒயிட் 9. இந்த நம்பரையும் இந்த கலரையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்க, இந்த 3 பேண்ட் இருக்கா, 3 கலரை மட்டும் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. க்ரீனோட நம்பர் என்னது 5. ஸோ 5 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பேண்டு இது என்ன கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூவோட வேல்யூ என்னது 6. ஸோ நெக்ஸ்ட் 6 எழுதிக்கிறோம். 3வது ஒரு பேண்ட் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா 10 பவரில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். 3வது இருக்கிற கலரை அப்படி நம்ம 10 பவரில் எழுதணும். இங்கே எல்லோ இருக்கா, எல்லோட வேல்யூ என்னது 4. அப்போ 5, 6 இன்ட்டு 10 பவர் 4. அந்த 10 பவர் 4 தனியாக பிரிச்சுக்கலாமா, 10 இன்ட்டு 10 பவர் 3ன்னு மாற்றிக்கலாமா. அந்த 10 அப்படிங்க பெருக்கிட்டா 516 வந்துடுமா. அந்த 10 பவர் 3 கிலோன்னு எடுத்துக்கலாமா. அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் 560 கிலோ ஓம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு 3 கலரை வச்சு தான் என்ன பண்ணுறோம், அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னதுங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு டவுட் வரும், லாஸ்ட் ஒரு கலர் இருக்கே இது என்னது அப்படிங்கிறது. இது வந்து டாலரன்ஸ் வேல்யூ. டாலரன்ஸ்னால் என்னென்னா இந்த கலரை வச்சு சொல்கிறோம். இது வந்து கோல்டன் கலராக இருந்துச்சுன்னா +or-5%. இங்கே ஒரு சில்வர் கலர் இருந்துச்சுன்னா +or-10%. இங்கே நம்ம வேல்யூ சொல்கிறோம் இல்லையா, இதை விட 5% அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை 5% கம்மியாகவும் இருக்கலாம். அதான் +or- அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4வது கலரானது உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த 2 கலரில் தான் இருக்கும். ஒன்று கோல்டன் கலராக இருக்கும், இல்லை சில்வர் கலராக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டாலரன்ஸ் வந்து இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர் கோடிங் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது புரியுதா. இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இந்த கலர் ஆர்டரை மாற்றிடக்கூடாது. இந்த ஆர்டரை நீங்கள் அப்படி க்ளீனாக எழுதிட்டீங்கன்னா நம்பர் இங்கே அப்படியே கொடுத்துடலாம் 0லேருந்து 9 வரைக்கும். பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை வச்சுட்டு அப்படியே 0லேருந்து 9 வரைக்கும் எழுதுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு 3 கலர் எடுத்துக்கும். ஓகேவா, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணலாம். இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னங்க நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாமா. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸோட கலரை நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆட்டத்தை பற்றி சொன்னோம். ஆட்டமில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதை பொறுத்து மெட்டீரியலை கிளாஸிஃபை பண்ணோம். கிளாஸிஃபை பண்ண மெட்டீரியலில் செமிகண்டக்டரை மட்டும் பற்றி படிக்க போகிறோம். அந்த செமிகண்டக்டரை மட்டும் பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொன்னோம். அந்த செமிகண்டக்டரில் 2 டைப் ஆஃப் பார்த்தோம், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா இம்பியூர் செமிகண்டக்டர். அதில் 2 டைப் இருக்குது, என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், பி டைப் செமிகண்டக்டர்னா ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். என் டைப்பில் பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டத்தை ஆட் பண்ணுறோம், பி டைப்பில் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் செமிகண்டக்டரில் நம்மளாம் ஒரு சிலிக்கன் இல்லாத ஒரு ஆட்டத்தை ஆட் பண்ணுறதுக்கு பேர் டோப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட். ட்ரிஃப்ட் கரண்ட்னா எக்ஸ்டர்னல் பேட்டரியை வச்சு சப்ளை கொடுத்து கரண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். டிஃப்யூஷன் கரண்ட்னா சப்ளை எதுவும் கொடுக்கல, உள்ளே இருக்க கான்சன்ட்ரேஷனை வச்சே அந்த எலக்ட்ரான் ஆனது மூவ் ஆகுறது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட கலர் கோடிங்கை பற்றி பார்த்தோம். அந்த கலர் பேண்ட்ஸ் 3 கலர் வைக்கிறோம். 4வது டாலரன்ஸ் வேல்யூ. ஓகேவா. இந்த வீடியோவை கூட நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.